நாங்கள் டீ கடை, பேக்கரி, ஹோட்டல், சிறிய தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த கேஸ் கட்டுப்பாடுனால தொழில் முடங்கும் நிலைமையில் ஏற்பட்டுள்ளது. இதை மத்திய அரசு தலையிட்டு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துமாறு நாங்கள் தங்க சார்பாக கேட்டுக்கிறோம். எங்களுக்கு விலைவாசியும் கேஸ் ஏற்றுறாங்க, அதையும் நாங்கள் ஏற்றாமல் இருந்தால் எங்களுக்கு பொதுமக்களுக்கு எங்களுக்கு விலைவாசி இது கட்டுப்பாடு இல்லாமல் எங்களுக்கு கொடுக்க முடியும். இதை உடனே மத்திய தலையிட்டு எங்களுக்கு தீர்வு காணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கேஸ் இப்போ இல்லாதால இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ எங்களுக்கு இப்போ எல்லாமே டெக்னாலஜி எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு. இப்போ அதிகம் எல்லாமே கேஸ் தான். இப்போ கட்டெல்லாம் எங்களால் யூஸ் பண்ண முடியாது. எங்களுக்கு மூடுற நிலைமை தான். நம்ம இப்போ இதே மாதிரி நீடித்தா ஹோட்டல் நடத்த முடியாமல், டீ கடை நடத்த முடியாமல் நிலைமை வரும். அதை நீங்கள் தவிர்த்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இது இல்லாமல் இருக்கும். எப்படியும் ஒரு ஹோட்டல்கள் ஒரு 50 ஹோட்டல் இருக்கும். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு ஒரு 50 இருக்கும். நம்ம பாதசாரிகள் இருக்க நடைபாதையில் இயங்கும் ஹோட்டல்கள்லாம் இருக்குது. எப்படியும் ஒரு 200-250 தொழில் இருக்கும். குடும்பங்கள் பாதிப்பு ஏற்படும். இது உடனடியாக பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப அத்தியாவசியமான பொருள். கேஸ் இல்லாமல் எந்த பொருளும் இயங்காது எங்களுக்கு. அது உடனடியாக எங்களுக்கு பண்ணால் நல்லாயிருக்கும். என்னோட பேர் ஏஆர்டி கண்ணன். நான் ஹோட்டலில் மேனேஜராக இருக்கேன். கேஸ் தட்டுப்பாடானால ஹோட்டல்லாம் நிர்வாகம் பண்ணுற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேஸ் இல்லைன்னா எதுவும் சமைக்க முடியாது, சாப்பாடு எதுவும் ரெடி பண்ண முடியாது. எல்லா ஹோட்டலுமே இதாக கஷ்டமாக இருக்குது. கேஸ் கிடைக்கல வெளியில். இப்படியே நிலமை போச்சுன்னா ஒன்றும் ஹோட்டல் மூட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். பெங்களூரு மற்ற இடத்துலலாம் கேஸ் தட்டுப்பாடு ஹோட்டலில் மூடுறதா சொல்லியிருக்காங்க. இங்கே மூடாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் கேஸ் தரத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்.